ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10-15 பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 5-6 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது கூட வாசனைக்கு கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் தக்காளி, சின்ன தக்காளின்றதுனால நான் 3 போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது மாற்றிட்டு இது கூட நம்ம இன்னும் என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது நான் போட்டுகிட்டே சொல்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நான் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த அளவுகள் 1/2 கிலோ மீனுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் அரிசி மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடலை மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது கலருக்காக தான், காரத்துக்கு இல்லை. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாங்க. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உப்பு சேர்க்க வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். நீங்கள் தயவு செஞ்சு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் இது காட்டாமல் மறந்துட்டேங்க. இப்போ ஆயில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா, அது மீன் நம்ம பொரிக்கும் போது அந்த மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்த்திக்கிறது. இப்போ மீன் துண்டுகளை இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாங்க. கலந்து வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக கலந்து வச்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் வச்சு அதில் பொரிச்சிக்கலாம். நீங்கள் ஆயிலில் போடுற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கல்லில் தாங்க போட்டிருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இன்றைக்கி சண்டே நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டோம். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ரொம்பவே டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.